பாஸ்கர் ஒரு ராஸ்கல் என்ற படத்தில் நடித்ததற்காக நடிகர் அரவிந்த் சுவாமிக்கு 35 லட்சம் ரூபாய் சம்பள பாக்கியை வழங்காதது தொடர்பாக அவர் தரப்பில் இருந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் படத்தின் தயாரிப்பாளருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கில் அரவிந்த் சுவாமி தரப்பிலிருந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் சாராம்சம் என்ன? வணக்கம். நடிகர் அரவிந்த் சாமி நடித்து 2018ஆம் ஆண்டு வெளியான படம் தான் பாஸ்கர் ஒரு ராஸ்கல். இந்த படத்தில் நடித்ததற்காக ஒப்பந்தப்படி அவருக்கு வழங்க வேண்டிய சம்பளத்துல 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பள பாக்கி வைத்திருக்கிறார்கள். அதே போல 27 லட்சம் ரூபாய் டிடிஎஸ் வரியும் செலுத்தப்படவில்லை. இது மட்டுமல்லாமல் பட வெளியீட்டுக்காக பெற்ற 35 லட்சம் ரூபாய் கடனை திருப்பி தரவில்லை என தயாரிப்பாளர் முருகன்குமார் என்பவருக்கு எதிராக நடிகர் அரவிந்த் சாமி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மொத்தமாக 65 லட்சம் ரூபாயை 18% வட்டியுடன் அரவிந்த் சாமிக்கு வழங்க வேண்டும் எனவும் 27 லட்சம் ரூபாயை டிடிஎஸ் வரியாக வருமான வரித்துறையில் செலுத்த வேண்டும் எனவும் 2019ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவின்படி இந்த தொகையை வழங்காத காரணத்தினால் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அரவிந்த் சாமி தரப்பில் மேல் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் தயாரிப்பாளருக்கு சொந்தமான சொத்துக்களை அறிவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் சொத்துக்களை அறிவிக்க வேண்டும் என்று பட தயாரிப்பாளருக்கு உத்தரவிட்டிருந்த நிலையில இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சொத்து விவரங்களை தாக்கல் செய்து விட்டதாகவும் தனக்கு சொந்தமாக எந்த சொத்துக்களும் இல்லை என்றும் தயாரிப்பாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சொத்துக்கள் இல்லாவிட்டால் திவாலானவர் என அறிவித்து கைதை தவிர்க்கலாம் என தெரிவித்த நீதிபதி இந்த சொத்து விவரங்களை தாக்கல் செய்வதற்கு காலதாமதம் செய்ததாக கூறி தயாரிப்பாளருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த சொத்துக்களை அறிவிக்க கோரிய மனு மீதான விசாரணையை ஜூலை 8ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.